இரண்டாவது வாசகத்தில் பவுல் மிக அழகாக சொல்கிறார், கடவுளோடு ஒப்புரவாக்குங்கள் என்று கெஞ்சி கேட்கிறார். சில பேர் நான் கடவுள் கூட ஒன்றா தான் இருக்கேன்னு சொல்லிக்குவாங்க. உண்மையாக கடவுள் கூட ஒப்புரவாகுன்னா உடன்பிறப்புகளோடு, அப்பா அம்மாவோடு, மற்ற உறவுகளோடு, காயப்பட்ட நண்பர்களோடு ஒப்புரவாகுனா தான் உண்மையான மகிழ்ச்சி. இந்த நற்செய்தி வாசகமும் மகிழ்ச்சியை தான் கொண்டாடுகிறது. தந்தையின் இல்லத்திலிருந்து போய்விட்டால் மகிழ்ச்சி இல்லை, அறிவு தெளிந்தால் மகிழ்ச்சி, எழுந்து தந்தையிடம் வந்தால் மகிழ்ச்சி, அப்பா வானகத்துக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் குற்றம் செய்தேன் என்று சொன்னால் மகிழ்ச்சி. அதை முழுவதுமாக சொல்ல விடாமல் உன் மகன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உன் வேலைக்காரர்கள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ரிஹர்சல் பண்ணி வைத்திருந்தான். அதை கூட சொல்ல விடாத தந்தையால் மகிழ்ச்சி.